இப்ப மார்க்கம் என்னன்னு விளங்குதா இல்லையா? பொருளாதாரத்தை திரட்டுவாங்க. ஆண்கள் சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போவாங்க, தொழில் செய்வாங்க. தொழில் செய்யறா கண்டதையெல்லாம் தொழில் செய்யலாமா? சிகரெட் வியாபாரம் பண்ணலாமா? ஹராமா இல்லையா? எது ஹராமோ அதை ஹராமான முறையில நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. ஆண்களாக இருந்தா தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது, அது ரெண்டாவது பட்சமா இருக்கணும். முதலாவது என்ன இருக்கணும்? நிறை மாத கர்ப்பிணிக்கு ஒரு பயணம் செய்யலுமா? இந்த காலத்துல நிறை மாத கர்ப்பிணியை எங்கேயாச்சும் நம்ம வெளியிறக்குவோமா? பத்திரமா பார்த்து கொள்வோமா இல்லையா? எவ்வளவு கவனமா பார்த்து கொள்றோம். ஒரு பஸ்ல ஏத்தி அனுப்ப மாட்டோம், ஆட்டோல அனுப்ப மாட்டோம். இங்க ஹாஸ்பிட்டல் போறண்டா மட்டும்தான் வாகனத்தை பிடிச்சி கவனமா பத்திரமா கொண்டு வச்சு சேர்ப்போமா இல்லையா? இஸ்லாத்துக்காக வேண்டி உலக வாழ்க்கையை யோசிச்சாங்க. உலகம் என்ன உலகம்? உலகம் ஒரு அற்பமான உலகம், இது பொய்யானது. எனக்கு மர்ம வேணும், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து வேணும். அந்த மனநிலையை எடுத்தாங்க பாருங்க அந்த பெண்மணி. அந்த மனநிலையில தான் அவங்க பயணிச்சாங்க, ஹிஜ்ரத் செய்தார்கள். தியாகமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தினுடைய மரத்துக்கு பகரமாக நான் இந்த வீட்டு தோட்டத்தை அல்லாஹ்வுக்கா தர்மம் செய்து விட்டேன், வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க? கணவனுக்கு அப்படியே ஒத்துழைச்சு அதுக்கு கட்டுப்பட்டு அப்படியா பிரார்த்தனை செய்யறாங்க. நீங்க சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே வீட்டு தோட்டத்தை கொடுத்துட்டீங்களே, அருமை அருமை அருமையான வியாபாரம் என்று சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லி அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வராங்க. عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமா. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே தூய்மையான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த பெண்கள் நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த மார்க்கத்தினுடைய சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக அன்றைய காலத்தில் பெண்கள் இந்த மார்க்கத்தின் மீது உள்ள ஆர்வம், உலகத்திலே அவர்களுடைய பற்றற்ற தன்மை, இது போன்ற செய்திகளை, வரலாறுகளை சுருக்கமாக நாங்கள் அறிந்து கொள்வோம். முதலாவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாய மக்களுக்கு
ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றார். இந்த மார்க்கம் என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். இந்த மார்க்கத்துல யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கொண்டாடுவதற்கு அதிகாரம் இல்லை. மாகான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹீரத்து மின் அம்ரின். அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் மார்க்கத்தில் சுயமாக எந்த ஒன்றையும் முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. யாரும் சுயமாக எதையும் செய்ய முடியாது. இப்போ மார்க்கம் என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமா. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹ்விடம் தான் இருக்கின்றது. அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்றார். அப்ப மார்க்கத்திலே எந்த ஒரு விடயத்தையும் நாம சுயமாக கற்பனை செய்து முடிவெடுக்க கூடாது, செயல்படுத்தவும் கூடாது. மார்க்கம் என்றா என்ன தெரியுமா? மார்க்கம் என்பது நாம் என்ன நினைக்கிறோம், மார்க்கத்துக்கு ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறோம். அந்த அளவுகோல் என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய கடமைகள் தான் மார்க்கம். தொழுகிறது மார்க்கம், நோன்பு பிடிக்கிறது மார்க்கம், ஹஜ்ஜு செய்கிறது மார்க்கம். இப்ப இந்த 5 விடயங்களும் தான் மார்க்கம். அல்லது ஈமான் சார்ந்த விடயங்கள், அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, அதே மாதிரி வேதங்களை நம்புறது, ரசூல்மார்களை நம்புறது, இது மார்க்கம். அப்ப மார்க்கம் என்று சொன்னால் 6 விடயங்களை ஈமான் கொள்வதும் 5 விடயங்களை நாம ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறதும், இதுதான் மார்க்கம் என்று நம்முடைய நிலைப்பாடு இருப்பதை நாங்க பார்க்கின்றோம். இது கடமையாக இருக்கின்றது. கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். அப்ப இந்த கடமைகளை நாம செய்யலைன்னா ஒரு முஸ்லீமே கிடையாது. 6 விடயங்களை நாங்க நம்பலன்னு சொன்னா அவங்க முஸ்லீமா இருக்க மாட்டாங்க. 5 விடயங்களையும் நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க முஸ்லீம் கிடையாது. அப்ப இது முஸ்லீமாக இருப்பதற்கு மிக மிக முக்கியமான நம்பர் 1 அளவுகோல் தான் இது. அப்ப இது ஒரு முஸ்லீமுக்குண்டான அளவுகோல். மார்க்கம் என்ற என்ன தெரியுமா? மார்க்கம் என்பது எங்களுடைய வாழ்க்கை திட்டம் தான் மார்க்கம். நாங்க வாழுகிறோமே வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் மார்க்கம். இப்ப வாழ்க்கை என்ற என்ன? பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் வாழுகின்றோம். பிறப்பிலிருந்து பிறந்து ஒரு அளவுக்கு வயசாகும் வரைக்கும், அதாவது 10 வயசு பருவ வயதை அடையும் வரைக்கும் நம்ம விவரம் தெரியாதவர்களா இருந்திருப்போம். 10 அதாவது இந்த பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு விவரம் தெரிந்தவர்களாக நாங்கள் மாறுவோம். நம்முடைய பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான் தொழுகை கடமையாகும், நோன்பு கடமையாகிறது, அல்லாஹ்விடத்துல விசாரணை உண்டு. எப்ப? பருவ வயதுக்கு பிறகுதான். அப்ப அந்த காலத்தை விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம நோன்பு எப்ப கடமையாகுதோ, தொழுகை எப்ப கடமையாகும், அந்த காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த காலத்திலிருந்து இறப்பு வரைக்கும் நாம வாழுகின்ற வாழ்க்கை திட்டம் இருக்குதா இல்லையா, அதற்கு பேர் தான் மார்க்கம். இப்ப நாம எப்படி வாழணும்? ஒண்ணு, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது, இது ஒரு வாழ்க்கை. தூங்குறது அது ஒரு மார்க்கம் தான். திங்கிறது அதுவும் ஒரு மார்க்கம் தான். இப்படி நாம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன காரியங்களை நாம செய்வோமோ அவைகள் அத்துணையுமே மார்க்கம் தான். இது எல்லா விடயங்களுக்கும் இஸ்லாத்துல ஒரு வழிகாட்டல் இருக்கின்றது. அந்த வழிகாட்டலை அந்த வழிகாட்டலுக்கு பேர் தான் மார்க்கம். அப்ப நம்ம எப்படி தூங்கணும், எப்படி திங்கிறது, குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுறது, ஆண்களாக இருந்தால் பொருளாதாரத்தை எப்படி திரட்ட வேண்டும், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டல் இருக்கின்றது. அந்த வழிகாட்டல் தான் மார்க்கம். அப்ப அந்த வழிகாட்டல் எப்படி இருக்கணும்? சுயமா இருக்கலாமா? இப்ப நம்ம திங்கிறோமா இல்லையா, தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஒரு வழிமுறை இருக்குதா இல்லையா? உட்கார்ந்து குடிக்கணும். இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? தண்ணி குடிக்கிறது உட்கார்ந்து குடிக்கணும். சாப்பிடுறதா இருந்தா உட்கார்ந்து சாப்பிடணும், பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடணும். இஸ்லாம் வழிகாட்டல் இருக்குதா இல்லையா? தூங்கும் போது அதுக்கும் கூட வழிகாட்டல் இருக்குது. நம்ம எப்படி தூங்குறது, எந்த புறமா தூங்குறோம், வலது பக்கமா தூங்குறதா, இடது பக்கமா தூங்குறதா, மல்லாக்கப்படுத்து தூங்குறதா, அப்ப இதுக்கு வழிமுறை இருக்குதா இல்லையா? தூங்குறதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய துவாக்கள் இருக்கிறது. தூங்கும் போது கனவு கண்டால் என்னென்ன செய்யணும், நல்ல கனவு கண்டால் என்ன செய்யணும், கெட்ட கனவு கண்டால் என்ன செய்யணும்,
இதுக்கெல்லாம் வழிகாட்டல் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தருகின்றது. அப்ப இப்படி டோட்டலா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில சில விடயங்களை வழிகாட்டுகிறது. அப்ப இந்த வழிகாட்டல் முறையை பளவு பண்ணுவதுதான் மார்க்கம். இப்ப மார்க்கம் என்னன்னு விளங்குதா இல்லையா? பொருளாதாரத்தை திரட்டுவாங்க. ஆண்கள் சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போவாங்க, தொழில் செய்வாங்க. தொழில் செய்யறா கண்டதையெல்லாம் தொழில் செய்யலாமா? சிகரெட் வியாபாரம் பண்ணலாமா? ஹராமா இல்லையா? எது ஹராமோ அதை ஹராமான முறையில நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி பாருங்க, பொய் சொல்றது, மோசடி செய்யறது, இதெல்லாம் வியாபாரத்துல நடக்குதா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் வியாபாரத்திலும் நடக்கக்கூடாது. அப்ப இதுக்கு வழிகாட்டல் இருக்குதா இல்லையா? இப்படி எல்லாவற்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டலை தந்திருக்கின்றது. அப்ப இந்த வழிகாட்டலை ஃபாலோ பண்றதுதான் மார்க்கம். இப்ப மார்க்கம் என்ற என்ன விளங்குதா? அப்ப மார்க்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விடயம் தான். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் இந்த மார்க்கம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நாங்க எப்படி கடைபிடிக்கிறோம் கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடை இருக்குதா இல்லையா? இந்த அருட்கொடையை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படி கடைபிடிக்கிறோம்? சரியான முறையிலே கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை, மார்க்கத்தை நாங்க கடைபிடிக்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகின்ற போது நம்ம சரியான முறையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன அடிப்படையில் நம்ம குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறோமா? இல்ல. அப்ப நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துல பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருந்தால் பெண்களுக்குன்னு சொல்லி சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. அப்ப அந்த பெண்கள் அவங்களுக்குன்னு சொல்லி வழங்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்களை வாழ்க்கையிலே சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்கிறார்களா என்றால் பெரும்பாலான பெண்கள் அதுல ஜீரோவாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த இஸ்லாம் வழங்கக்கூடிய சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறது இவ்வளோ ஒரு சிரமமான ஒரு முறையில நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அது ஒரு கஷ்டமான விஷயம், அது ஒரு ரொம்ப சிரமமான விஷயம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகுதா இல்லையா? இப்ப ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது. இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது வாரத்துக்கு ஒரு முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு ஒரு முறை இப்படியான பெண்கள் நிகழ்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வாரம் நடக்கிறன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம். இன்னைக்கு ஜும்மாவுல கூட அறிவித்தல் செய்தார்கள். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுல அறிவித்தல் செய்யறாங்க. ஒவ்வொரு வாரமும் இது சம்பந்தமாக பெண்கள் நிகழ்ச்சி நடக்குது, இன்ன இடத்துல நடக்குது என்ற அறிவித்தல் எல்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? கொஞ்சம் பேர் இல்லையா? அப்ப நாம எங்கட மனநிலை எப்படி இருக்கிறன்னு பாருங்க. பெண்களுடைய மனநிலை, பெண்கள் மாத்திரம் கிடையாது, ஆண்களும் இதுல தவறு இழைக்கிறாங்க. அப்ப ஆண்களாக இருந்து அவங்க என்ன செய்யணும்? நான் என்னுடைய மனைவிய இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போய் விடணும் என்று நினைக்கணுமா இல்லையா? நான் என்னுடைய தாய, என்னுடைய சகோதரிய, என்னுடைய சாட்சி, என்னுடைய பாட்டி, இவங்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போய் விடணும், இவங்க மார்க்கத்தை படிக்கட்டும் என்ற சிந்தனையோடு ஆண்கள் இருக்கணும். அந்த மனநிலை உருவாகணும். இந்த மனதை பொறுத்த வரையில மனசு என்றைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா உள்ளம். உள்ளத்தை பொறுத்த வரையில என்றைக்கும் உலக ஆசையோடு மூழ்கி திளைக்கும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். கபுரை சந்திக்கும் வரைக்கும் உலக ஆசை உங்களை மோகம் கொண்டிருக்கும். கபுரை சந்திக்கும் வரைக்கும். கபுர் என்ன? மௌத்து வரைக்கும். மௌத்து வரைக்கும் உலகத்தினுடைய மோகம் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம பார்க்கிறோமா இல்லை? இன்றைக்கு எவ்வளவு பேர் உலக ஆசையோடு இருக்கிறாங்க. உலகம் என்பது ஒரு அற்பமானது, அது ஒரு கேலி கூத்தானது. உலகம் என்பது ஒரு கேலி கூத்தான ஒரு வாழ்க்கை, ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை. எந்த அளவுக்கு பொய்யான வாழ்க்கைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரசூல் எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, ஒரு சந்தர்ப்பத்துல ரசூல் மதீனாவுல தெருவுல நடந்து போறாங்க. தெருவுல நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு செத்து போன ஒரு ஆடு பார்க்கிறாங்க. செத்து போன ஒரு ஆடு, இத்து போன ஒரு ஆடு. அந்த ஆட்டை பார்க்க முடியாது. அந்த தோல் எல்லாம் காயமா இருக்கும், அது காதெல்லாம் கிழிஞ்ச காதா இருக்கும். அப்படி ஒரு அலங்கோலமான ஒரு ஆடு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே என்ன செய்யறாங்கடா, சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, இங்க வாங்கப்பான்னு சொல்லி. எல்லாரும் நிக்கிறாங்க. இப்ப ரசூலை கேட்கிறாங்க,
சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த செத்து போன ஆட்டை உங்கள யாராவது வெள்ளிக்காசுக்கு பகரமாக வாங்கலாமா? ரசூல் எப்படி கேட்கிறாங்க, இந்த செத்து போன ஆட்டை வெள்ளிக்காசுக்கு பகரமாக வாங்கலுமா என்று கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, என்னப்பா இது, இந்த ஆட்டை போய் யாரு வாங்க போறாங்க, இதை எப்படி நாம வாங்க முடியும், இதை வாங்கி என்னதான் பிரயோஜனம், இதுல என்னத்தான் இருக்குது, இது செத்து போயாச்சே, உயிரோடு இருந்தா அதை வாங்கி அறுக்கலாம், அறுத்து இறைச்சியாச்சு சாப்பிடலாமா இல்லையா? சரி, உசுரோடு இல்லை, செத்து தான் போயிருக்கு, அதோட தோலையாச்சு எடுக்கலாமா இல்லையா? ஆனா அதுவும் இயலாது, தோலை கூட எடுக்க இயலாத இந்த ஆட்டை வாங்கி என்ன பிரயோஜனம் என்று சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது எப்படி நாங்க வாங்குறது, இதை வாங்கி என்னதான் பிரயோஜனம் இருக்குது, இதை நம்ம வாங்க மாட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா, இந்த ஆட்டை உங்களால வாங்க முடியாது இல்லையா? ஏன் வாங்க முடியாது, இது செத்து போய் இத்து போய் கிடக்குது, இந்த ஆட்டை போய் வாங்கி என்னதான் பிரயோஜனம், அப்படித்தானே? இந்த ஆடு உங்களுக்கு எப்படி பயனற்றதாக இருக்கிறதோ அதை விட பயனற்றதாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. உலக வாழ்க்கை இருக்குதா இல்லையா? இந்த ஆட்டை விட கேவலமானது. இந்த ஆடு எவ்வளவு பிரயோஜனம் இல்லை, அதை விட கேவலமானதா உலக வாழ்க்கை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை குறித்து எப்படி சொல்றாங்க, உலகத்துல எதப்பா நீங்க ஆசைப்படுறீங்க, ஏன் உலகம் 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 என்று உலகத்தோட இருக்கிறீங்க? உலகம் அழிந்து போகக்கூடியது, அது முறிந்து போகக்கூடியது, அது செத்து போன உலகம். இந்த உலகத்துல எந்த பயனும் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதனுடைய நோக்கம் ஒரு பயணியாக வாழ வேண்டும். வாழ்வதனுடைய நோக்கம் என்ன? மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும். மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு நீங்க இந்த உலகத்துல ஒரு பயணியாக வழிபோக்கனாக வாழ வேண்டும். வழிபோக்கனண்டா யாரு? ஒரு விருந்தாளி. விருந்தாளி இருக்காங்களா இல்லையா? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அந்த விருந்தாளி வந்தா இந்த விருந்தாளி வீட்டுக்குள்ள எப்படி நடந்து கொள்வாரு? விருந்தாளி விருந்தாளியை போலதான் நடக்கணும். விருந்தாளி நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் காட்ட முடியுமா? அவர் வாராரு, வந்து அவர் இஷ்டத்துக்கு டிவியை போடுறது, அவர் இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வர ரூமுக்குள்ள வாடுறது, அவர் இஷ்டத்துக்கு கிச்சனுக்கு வாடுறது, இப்படி அவருடைய விருப்ப பிரகாரம் வீட்டுக்குள்ள என்னுடைய வீட்டுக்குள்ள நடக்கலாமா? நடக்க கூடாது. அப்ப நாம யாருமே நம்முடைய விருந்தாளி என்று வந்தா அவங்களுடைய விருப்ப பிரகாரம் வீட்டுக்குள்ள நடப்பதற்கு நாங்க விட மாட்டோம். அப்ப விருந்தாளினா விருந்தாளியாக இருக்கணுமா இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு போனா எப்படி நடந்து கொள்வாரோ அத மாதிரி இந்த உலகத்துல நாம வாழணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல நீங்க வந்த நோக்கம் என்னன்னு சொன்னா ஒரு விருந்தாளியை போல இருக்கணும். விருந்தாளி வீட்டுக்கு வந்து எப்படி கண்ணியமா நடந்து கொண்டு ஒரு போயிடுவாரோ அது போன்று நீங்க இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் என்பது சிஜ்னுல் மூமின், மூமின்களுக்கு இந்த வெளிக்கடை சிறைச்சாலையை போன்று இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது இருக்குதா இல்லையா? உலகம் என்பது மூமின்களுக்கு, நல்லவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை தான். சிறைச்சாலைக்குள்ளே போனா எப்படி இருப்பாங்க? ஒருத்தங்க இந்த உலகத்துல ஒரு ஒரு கைதியாக ஒருத்தர் பிடிக்கப்படுறாரு. கைதியாக பிடிக்கப்பட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த உலகத்துல ஏதோ தவறு செஞ்சிட்டாரு. தவறு செஞ்சனால கைதியா பிடிச்சு அப்படியே வெளிக்கடையில அடைச்சாச்சு. அங்க அடைச்சதோட அவர் எப்படி இருப்பாரு? சுகபோகமா இருப்பாரா? மனைவியோடு இருப்பாரா? பிள்ளைகளோடு இருப்பாரா? வாய்க்கு ருசியா ஏதாச்சும் சாப்பிடுவாரா? நல்ல அழகான வகை வகையான ட்ரெஸ்ஸுகளை உடுப்பாரா? ஒண்ணும் முடியாது. அவருடைய இஷ்டத்துக்கு எதையும் அதுக்குள்ள செய்ய முடியாது. கஷ்டப்படுவாரு, சாப்பிட முடியாது, வாய்க்கு ருசியா சாப்பிட இயலாது, நல்ல அழகான ஆடைகள் உடுக்க இயலாது, மனைவியோடு இருக்க இயலாது. அப்ப எவ்வளவு ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கைய வந்து இந்த சிறைச்சாலைக்குள்ள கைதிகள் இருப்பார்கள். அப்ப அந்த கைதிகளை போன்றுதான் மூமீன்கள் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நாம அப்படியே வாழ்றோம்? எவ்வளவு சுகபோகமா வாழ்றோம், எவ்வளவு இன்பகரமா வாழ்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹாபாக்களுடைய சஹாபிய பெண்களையும் இன்றைக்கு நம்ம காலத்துல வாழுகின்ற பெண்களையும் உரசி பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் அவங்களை விட பன்மடங்கு செல்வந்தர்களாக நாங்க இருக்கிறோம். இந்த உலகம் இந்த நாட்டுல ரொம்ப ஏழையா இருக்கிற ஒருத்தர் எடுங்களேன், ஒரு கஷ்டவாளியா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் சஹாபிய பெண்களையும் நீங்க உரசி பார்த்துன்னு சொன்னா அவங்களை விட பன்மடங்கு செல்வந்தர்களாக இங்குள்ள ஏழைகள் இருப்பாங்க.
அந்த அளவுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையத்தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலகத்துல எவ்வளவு ரசூல்ல சொல்றாங்க, சிறைச்சாலைக்குள்ள வாழ்ற மாதிரி நீங்க வாழணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா நாங்க அப்படி வாழ்றது இல்ல. சுகபோகமான ஒரு வாழ்க்கையத்தான் இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதானே ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா வர்றதுக்கு நாங்க பின்வாங்குறோம்னு சொன்னா காரணம் என்ன? உலக ஆசை, உலகத்தினுடைய மோகம். ஏன்? உலகத்துல எத்தனையோ வேலை இருக்குது, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கப்பா. பெண்கள் என்ன செய்வாங்க? எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்குது, உடுப்பு கழுவணும், கணவனுக்கு ஆக்கணும், பிள்ளைகளுக்கு பணிவிட செய்யணும், பிள்ளைகள்கிட்ட வேலை இருக்குது, டிவியை பார்க்கணும், போனை பார்க்கணும், எத்தனை வேலை இருக்குதுன்னு சொல்லி இப்படி வீட்டுக்குள்ளே தங்களுடைய வேலைகளை சொல்லி 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 தட்டி கழிக்கக்கூடிய எத்தனை பெண்களை இன்றைக்கு நாம சமூகத்துல பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப வீட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வீட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேணும். ஆனா அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது, முதல் இடத்துல அது இருக்கக்கூடாது. ஆண்களாக இருந்தா தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனா அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது, அது ரெண்டாவது பட்சமா இருக்கணும். முதலாவது என்ன இருக்கணும்? மார்க்கத்துல ஆர்வம் இருக்கணும். உலக வாழ்க்கையை நாங்க புரிந்து நடக்கணும். உலகம் ஒரு அற்பமானதுதான், மார்க்கத்தை என்றைக்கும் படிக்க இயலாது. அது ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, வாய்ப்புகள் கிடைக்கும் போது படிக்க முடியும். இப்படித்தானே நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப எப்பப்ப வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மார்க்கத்தை படிப்பதற்குண்டான வாய்ப்பு அமைகிறதோ அந்த வாய்ப்பை நம்ம எவ்வளவு அழகா பயன்படுத்தலாமா இல்லையா? சஹாபிய பெண்கள் அப்படியே இருந்தாங்க. சஹாபிய பெண்கள் மார்க்கத்துல எந்த அளவுக்கு பிடிப்பா இருந்தார்கள், எந்த அளவுக்கு உலக ஆசை வேண்டாம், உலகத்தினுடைய மோகம் வேண்டாம், எனக்கு மறுமைதான் வேணும், மறுமைக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய எவ்வளவு அற்புதமான பெண்கள் அன்றைய காலத்தில் இருந்தார்கள். உதாரணத்துக்கு மார்க்க விடயங்களை படிப்பதற்கு சஹாபிய பெண்கள் எந்த அளவுக்கெல்லாம் ஆர்வம் கொள்வார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில பெண்கள் இருக்கிறாங்க ரசூல்லாட்ட வருவாங்க. இப்ப இந்த காலத்துல நம்ம பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோமா இல்லையா? இதே மாதிரி ரசூல்லாவுடைய காலத்திலையும் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள் தனியே ஏற்பாடு செய்வாங்க. பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. அப்ப வளமையாக ஆண்களுக்கு தான் நடத்தப்படுது. அதனால சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லாட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்களுக்கு பயான் நிகழ்ச்சி செய்றீங்களே, ஆண்களுக்கு மட்டுமே நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க ஆண்களுக்கு மட்டுமா சொல்லி கொடுக்குறீங்க, ஏன் எங்களுக்கு சொல்லி தர மாட்டீங்களா, ஏன் நாங்க படிக்க கூடாதா? இப்படி ஆர்வம். இந்த சஹாபிய பெண்களுடைய ஆர்வத்தை பாருங்க, நாங்க மார்க்கத்தை படிக்க கூடாதா என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சும்மா அந்த மிகைத்த மாதிரி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களோ, அல்லாஹ்வுடைய வஹியை நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்களோ அதே போன்று எங்களுக்கு ஒரு தனி சபையை ஏற்படுத்துங்க, எங்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்க, அந்த நிகழ்ச்சியில நாங்க வருகிறோம், நாங்க மார்க்கத்தை படிக்க தயாராக இருக்கிறோம் என்று அந்த பெண்கள் ஆர்வமா கேட்கிறாங்க. அப்ப இப்படியான பெண்கள் சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சில பெண்கள் இன்னும் எந்த அளவுக்கு என்றால், ஹதீசுகள் இருக்குதா இல்லையா, ஹதீசுகளை அதிகமாக மனப்பாடம் அறிவிச்ச சஹாபியாரு, அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியாரு. சஹாபியா இருந்த ஒரு அபூ ஹுரைராவை சொல்லலாமா இல்லையா? அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 5375 ஹதீஸ். 5375 ஹதீஸ்ன்னு சொன்னா திரும்ப திரும்ப அறிவிக்கிற ஹதீஸ் அல்ல, வேறு வேற ஹதீஸ்கள், தனித்தனி ஹதீஸ்கள். 5375 ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கேட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்கதான் ஆக கூட ஃபர்ஸ்ட் லெவல்ல, நம்பர் 1 லெவல்ல இருக்கிறது அபூ ஹுரைரா தான். ரெண்டாவதாக யார் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பெண்மணி. ஹதீஸ்களை அறிவிப்பதில் அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு பெண்மணி யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க? 2210 ஹதீஸ்கள். 2210 ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு இந்த சமுதாயத்துக்கு அறிவிச்சிக்கிறாங்க. அப்ப அவ்வளவு மார்க்கத்தை படிப்பதற்கு,
ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை உள்வாங்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக அந்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்களா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 378 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி பெண்கள் வந்து அதுக்கு பிறகு குறைவுதான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஹதீஸ்களை அறிவிப்பதில் 2வது இடத்துல இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதில் அந்த பெண்கள் இவ்வளவு ஆர்வமாக உயிரோட்டமாக இருந்தார்கள், ஆர்வம் கொண்டார்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? ஆர்வம் கொள்ளணுமா இல்லையா? நாம வருகிறோம், 4 பேர் தான் வந்தோம்னு சொன்னா, 5 பேர் வந்தோம்னு சொன்னா, 10 பேர் வந்தோம்னு சொன்னா, அந்த 10 பேர் நினைத்தால் 20 பேர் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். என் பக்கத்து வீட்டு பெண்ணை, என் பக்கத்து வீட்டு சகோதரிய நான் கூட்டிக்கு வந்து வருகிறேன் என்ற அந்த மனநிலையோடு நாங்க வீட்டுக்கு போய் வருகின்ற வெள்ளிக்கிழமை வராதா எதிர்பார்த்து கொண்டே நிக்கணும். மார்க்க விடயங்களை படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு கிடைக்குதே, அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்யணும்? நம்ம ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். உள்ளத்தை பொறுத்தவரையில உள்ளம் என்றைக்கும் அப்படியே ஒரு ஆடக்கூடியதா தான் இருக்கும். உள்ளம் 2 வகை, மேல் மனது கீழ் மனதுன்னு சொல்லி 2 வகைப்படும். அதுல இந்த மேல் மனது இருக்குதா இல்லையா, சில விஷயங்கள் வந்து நம்ம மேலோட்டமா பதிவு செய்வோம். ஆழ் மனது இருக்குதா இல்லையா, அது ஆழமாக நாம பதிவு செய்வோம். ஆழமாக பதிவு செஞ்ச ஒரு விஷயமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? எப்படி எடுக்கணும்? அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு, வார வெள்ளிக்கிழமைக்கு வருகின்ற அந்த பயான் நிகழ்ச்சிக்கு நான் நிச்சயமா கலந்து கொள்வேன். அந்த மனநிலையோடு வீட்டுக்கு போகணும். வருகின்ற போது நான் இன்னொரு சகோதரியை கூட்டி கொண்டு வருவேன். அப்ப அந்த டைம்ல அந்த சகோதரி இந்த மார்க்க விடயங்களை படிச்சு அதை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நன்மை எங்களுக்கும் கிடைத்து விடுமே, டபுளா கிடைக்குமா இல்லையா? அப்ப அந்த டபுளா கிடைக்கிற நிலையை வந்து நாங்க உருவாக்கி கொள்ளணுமா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நாங்க ஆர்வம் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா அஸ்மா பின்த் அபிபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி. யார் இது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி, மூத்த சகோதரி அவங்க. இந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் தாத்துன் நிதாக்கைன் என்று ரசூல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. தாத்துன் நிதாக்கைன் என்று சொல்லி அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பேர் வச்சாங்க. எதுக்கு பேர் வச்சாங்க தெரியுமா? நீண்ட சம்பவம் இருந்தாலும் சுருக்கமாக 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். அப்ப தாத்துன் நிதாக்கைன் என்று சொல்லி ரசூலுல்லா இவங்களுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல ஏகத்துவ கொள்கையை வந்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே ரகசியமான முறையில அவங்க எடுத்துரைத்தார்கள். 10 ஆண்டுகளாக பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஏகத்துவ கொள்கையை என்ன செஞ்சாங்க? மக்காவுல மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். சொல்லும் போது பலவிதமான எதிர்ப்புகளை முன்னோக்கினார்கள். அப்படி சொல்லும் போதுதான் ரசூலை தொழுது கொண்டு இருக்கவங்கள ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து ரசூலோட காலத்துல வச்சாங்களா இல்லையா? ரசூல்லா தெருவில் போகும்போது முட்களை கொண்டாந்து போடுவார்கள். ரசூல்லா வேதனைப்படுத்துவார்கள். இப்படி சஹாபாக்களையும் வேதனைப்படுத்தினார்கள். இஸ்லாத்துல முதலாவது இஸ்லாத்துக்காக வேண்டி, கொள்கைக்காக வேண்டி தியாகம் செய்த பெண்மணி யாரு? இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து உயிர் நீக்கம் செய்யப்பட்ட, உயிரை இழந்த பெண்மணி யார் தெரியுமா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களை சின்ன பின்னமாக கொண்டார்களா இல்லையா? சாகடிச்சார்களா இல்லையா? அந்த பெண்மணி அந்த ஷஹீதாயினார்களா இல்லையா? இஸ்லாத்துக்காக. அப்ப இஸ்லாத்துக்காக முதல்ல கொல்லப்பட்ட பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவனோட கணவன் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களும் இஸ்லாத்துக்காக வேண்டி முதலாவது ஷஹீதானவங்க. அப்ப இந்த மாதிரி சஹாபாக்களும் சரி, சஹாபி பெண்களும் சரி, பலவிதமான எதிர்ப்புகளை முன்னோக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல சஹாபாக்களால தாங்கி கொள்ள இயலாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, நீங்க இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போங்க. உடனே ரசூல் என்ன செய்யறாங்கடா, சில சஹாபாக்களை கூப்பிட்டு நீங்க வந்து ஹபஷாவுக்கு போங்க. ஹபஷா என்றால் மக்காவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. ஹபஷா என்ற ஊருக்கு போங்க. இன்னும் சில பேர் வந்து மதீனாவுக்கு அனுப்பினார்கள். ஹிஜ்ரத் போறது, இதுக்கு என்ன பேரு? தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, சொந்த சாமான் முட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துட்டு தன்னந்தனியாக உடுத்த உடுப்போட மாத்திரம் ஊரை விட்டு ஊருக்கு போறாங்கன்னு சொன்னா அது ஹிஜ்ரத்.
இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம், மிகப்பெரிய தியாகத்தை அந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் செய்தார்கள். இப்படி இந்த ஹிஜ்ரத்து போகின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க, ரசூலுல்லாவும் போறதுக்கு புறப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து 2 பேருமா போறாங்க. போறதுக்கு முற்படுகின்ற போது அவங்க போறதுக்கு சில உணவு வகைகளை தயாரிப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல பயணம் செய்யும் போது இந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலத்துல பயணம் செய்யறா காசு இருந்தா மட்டும் போதும், எங்க போனாலும் சாப்பிடலாம். பஸ்ல போனா கெண்டிக்கு போறோம்டா அண்ணன் வரக்கா போலையில அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி வரக்கா போலையில வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு ஏதாவது சாப்பிடலாமா இல்லையா? நீங்க மாத்தறைக்கு போறேன்னு சொன்னா அங்க அம்பலங்குடையில வந்து பஸ் நிப்பாட்டுவாங்க, அங்க சாப்பிடலாம். இடையில சாப்பிட முடியுமா? முடியாதா? காசு இருந்தா பஸ்ஸுக்குள்ள போனா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வந்து அண்ணன் ஏதாவது தண்ணி குடுக்குறவங்க ஏறுவாங்க, இப்படி ஏதாவது எடுத்து சாப்பிட முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க இந்த தொங்கல் அந்த தொங்கல் வரைக்கும் போகும்போது எந்த கடைகளும் இடையில இருக்காது. இடையில யாராச்சும் வந்து பரிதாபப்பட்டு ஒரு உணவு கொடுத்தாலே தவிர வேற எந்த உணவும் இருக்காது. அதெல்லாம் இவங்க என்ன செய்யணும், உணவு பொருட்களை கையில தயாரிச்சு கையில எடுத்துட்டு போவாங்க, எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்ப அந்த மாதிரியான நிலையில தான் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு சிரமப்பட்டார்கள் அவங்க. அவ ஒரு பயணம் போறேன்னு சொன்னா ஒட்டகத்துல போவாங்க, குதிரையில போவாங்க, கழுதையில போவாங்க. இந்த மாதிரியான நிலையில தான் நபி தோழர்கள் வந்து பயணம் செல்வார்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில. அப்ப ரசூல்ல என்ன செய்யறாங்கன்னா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத். அப்படி போகின்ற நேரத்துல உணவு பொருட்களை தயாரிக்கிறாங்க. அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவை தயாரிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த எப்படி எடுத்துக்கொண்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை, பாத்திரங்கள் கிடையாது. இந்த காலத்துல ஒரு மௌலவிக்கு நாம ஒரு சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன்டா டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு கொடுப்போமா இல்லையா? அல்லது ஏதாவது பார்சல் பண்ணி அப்படி கொண்டு கொடுப்போமா இல்லையா? ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உணவை எடுத்துக்கொண்டு போவதற்கு ஒன்றும் கிடையாது, ஒரு பாத்திரம் கிடையாது, ஒரு துணி கிடையாது. அவ்வளவு சிரமமான ஒரு வாழ்க்கை. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கடா, அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க போட்டு கொண்டு இருந்த அந்த சேலை இருக்குதா இல்லையா, ஒரு முந்தானி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நம்ம பாஷையில சொல்றேன் ஒரு முந்தான மாதிரி, அந்த மாதிரி ஒரு சேலையை எடுத்து அவங்க 2க்கு கிழிக்கிறாங்க. கிழிச்சு அவங்களோட உடம்ப மறைக்க வேண்டிய பகுதியை ஒரு துண்டால மறைச்சு கொண்டு அடுத்த துண்டை எடுத்து அதுல உணவை வச்சு சுத்தி என்ன செய்யறாங்க, அதை ரசூலுல்லாஹ்வோட கையில கொடுக்குறாங்க. அவ இப்படிப்பட்ட நிலையில தான் ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் போனார்கள். அப்ப இதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட சேலை எடுத்து 2ஆ கிழிச்சு கொடுத்தாங்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு பேர் வச்சாங்க தாத்துன் நிதாக்கைன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பேர் வச்சாங்க. இந்த அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பமாகி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. இவங்க ஹிஜ்ரத்து போகும்போது அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. போகும்போது நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணிக்கு ஒரு பயணம் செய்யலுமா? இந்த காலத்துல நிறை மாத கர்ப்பிணியை வந்து எங்கேயாச்சும் நம்ம வெளியிறக்குவோமா? பத்திரமா பார்த்து கொள்வோமா இல்லையா? எவ்வளவு கவனமா பார்த்து கொள்றோம். ஒரு பஸ்ல ஏத்தி அனுப்ப மாட்டோம், ஆட்டோல அனுப்ப மாட்டோம். இங்க ஹாஸ்பிட்டல் போறேன்டா மட்டும்தான் வாகனத்தை பிடிச்சி கவனமா பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்போமா இல்லையா? அப்ப ஒரு நிறை மாத கர்ப்பிணி அந்த அஸ்மா பின் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்க. அப்படி பயணம் செய்கின்ற நேரத்துல இடையில அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை கிடைக்குது. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அஸ்மா பின் அபீ பக்கருடைய கணவன் யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அப்ப எவ்வளவு சிரமம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்ப்பிணி தாயாக இருந்து கொண்டு, அதுவும் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்கடா. எதுக்கா போறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எதுக்கு போகணும்? ஏன் அவ்வளவு சிரமப்படணும்? சரி, குழந்தை கிடைச்ச பிறகு போயிருக்கலாமா இல்லையா? ஆனா அப்படி போகல. இஸ்லாத்துக்காக வேண்டி உலக வாழ்க்கையை யோசிச்சாங்க. உலகம் என்ன உலகம்? உலகம் ஒரு அற்பமான உலகம், இது பொய்யானது. எனக்கு மறுமை வேணும், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து வேணும். அந்த மனநிலையை எடுத்தாங்க பாருங்க அந்த பெண்மணி. அந்த மனநிலையில தான்
அவங்க வந்து பயணிச்சாங்க, ஹிஜ்ரத்து செய்தார்கள். தியாகமா இல்லையா? ஒரு புரட்சியா இல்லையா? மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள் அந்த பெண்மணி. இது போக இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லலாம். ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி யாருன்னு சொன்னா, இவர் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் அந்த சமுதாயத்துல இழிவாக கருதப்பட்ட ஒரு மனிதர். அந்த சமுதாயத்துல யாரும் இவரை கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் கட்டையான மனுஷன், பார்த்தா அலங்கோலமா இருப்பாரு, அப்படி முடிகள் எல்லாம் சுருண்டு இருக்கும், கருத்த நிறமுடையவரா இருப்பாரு, பார்க்கறதுக்கு ஒரு அலங்கோலமான தோற்றம், அவருடைய தோற்றம் இருக்கும். அதனால அந்த சமுதாய மக்களை இவரை வந்து வெறுத்து ஒதுங்கினார்கள். இவர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வராரு. இஸ்லாத்துக்கு வந்து இவர் வந்து ரசூல்லாவோடு இருக்கிறார், ரசூல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் ரசூல்லா இவர்கிட்ட கேட்குறாங்க, ஜுலைபீப் என்னப்பா நீ திருமணம் முடிக்க மாட்டியா? ரசூல்லா கேட்குறாங்க, ஜுலைபீபே நீ திருமணம் முடிக்க மாட்டியா? அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, யாருமே எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க, யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்குறாங்க இல்ல, நான் எப்படி முடிக்கிறது? உடனே ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அப்ப பக்கத்துல சில சஹாபாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அன்சாரி தோழர் அவரை பார்த்து ரசூல்ல கேட்குறாங்க, எப்பா நீ உன் மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பியா? ரசூல்ல கேட்குறாங்க, அந்த அன்சாரி தோழர்கிட்ட கேட்குறாங்க, உங்க மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பீங்களா என்று கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு கேட்குறீங்களா அல்லது ஜுலைபீபுக்காக வேண்டி கேட்குறீங்களா? அப்ப ரசூல்ல சொல்றாங்க, நான் எனக்கு கேட்கல, ஜுலைபீபுக்கு தான் கேட்கிறேன் என்று ரசூல்லா சொல்றாங்க. அப்படியா, நீங்க ஜுலைபீபுக்கு மகளை முடிச்சு கொடுக்க கேட்குறீங்களா? அப்படி என்றால் நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மசூரா பண்ணிட்டு வர்றேன், எனக்கு முடிவு சொல்லலாது. நீங்க கேட்கிறேன்டா எனக்கு உடனே முடிவு சொல்லலாம், அப்படியே ஒரு வகையில ஆம முடிவும் என்று சொல்லலாம். ஆனா நீங்க கேட்கறது யாருக்கு? இழிவாக கருதப்பட்ட ஒரு மனிதருக்கு, அவருக்கு கேட்கிறேன்னு சொன்னா, நான் வீட்டுல என்னுடைய மனைவியோடு மசூரா பண்ணிட்டு வாரேன் என்று அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ரசூல்லா கேட்ட விஷயத்த அப்படியே மனைவி கிட்ட கேட்கிறாங்க. இந்த மாதிரி ரசூல்லா ஜுலைபீபுக்கு எங்க மகளை கேட்கிறாங்க, திருமணம் முடிச்சு கேட்கிறாங்க, என்ன செய்யறது? உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த சஹாபியுடைய மனைவி, யா வல்லா அப்படி என்றாங்க. ஐயம்மா அப்படியா, ஜுலைபீபுக்கு எங்க மகளா? அதெல்லாம் முடியாது, அவன் மறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜுலைபீபை தவிர வேற யாரும் கிடைக்கவில்லையா? அந்த அம்மா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜுலைபீபை தவிர வேற யாருமே கிடைக்கலையா? எத்தனையோ அழகான ஆண்கள், வாட்டசாட்டமான ஆண்கள் எங்க மகளை வந்து கேட்டும் கூட நாங்க கொடுக்கலையே, அப்ப இப்படி ஜுலைபீபுக்கு நாங்க மகளை கட்டி கொடுக்கிறது? எங்களோட மகள் எவ்வளவு அழகான பெண்மணி என்று அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா இப்படி பதில சொல்றாங்க. இப்ப இவர் சொல்றாரு சஹாபி, அப்படியா சரி, இந்த விஷயத்துல நாங்க உடன்பாடு இல்லை என்று நான் ரசூல்லாட்ட சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பும் போது இவங்க 2 பேரும் பேசி கொண்டு இருந்ததை உள்ளுக்கு திரைக்கு வெளியில இருந்து மகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. உடனே மகள் வந்து குறுக்கிட்டு, தந்தையே கொஞ்சம் நில்லுங்க, எங்க போறீங்க? இல்ல ரசூல்லாட்ட போறேன். எதுக்கு போறீங்க? இந்த மாதிரி திருமணம் முடிச்சு கேட்குறாங்க, ஜுலைபீபுக்கு திருமணம் முடிச்சு கேட்குறாங்க, இந்த விஷயத்துல எனக்கு அம்மாவுக்கும் உடன்பாடு இல்லை, இதை சொல்லிட்டு வர்றேன்றாங்க. அப்ப அந்த பெண்மணி, அந்த மகள் வந்து கேட்குறாங்கன்னு தெரியுமா, என் தந்தைய திருமணம் முடிச்சு கேட்டவர் யார் என்றதை பாத்தீங்களா? எப்படி பாக்குறாங்க? திருமணம் முடிச்சு கேட்டவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் தானே கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டா நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? அந்த பெண்மணி எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. கேட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதுனால நீங்க அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் நிச்சயமாக அதுல நல்லது நடக்கும் என்றாங்க. அதில் நல்ல விஷயம் தானே இருக்குது. எனவே எனக்கு ஜுலைபீபை திருமணம் முடிப்பதற்கு நான் விருப்பம், நான் சம்மதம், போய் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. எப்படிப்பட்ட பெண்மணி என்று பாருங்க. சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு பெண்மணியா? இந்த அளவுக்கு உலகத்தையே வெறுத்து தண்ட கணவனோடு நல்ல சந்தோஷமா இருக்கணும் என்று ஆசைப்படல, மார்க்கத்தை ஆசைப்பட்டார்கள். மார்க்கத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள். அவ இப்படிப்பட்ட பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபிய பெண்கள் இருந்தார்களா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஆர்வம் உள்ள பெண்களாக, மார்க்கம் தான் தேவை, உலகம் எல்லாம் தேவையில்லை. இந்த காலத்துல கல்யாணம் முடிக்கிறேன்னா எப்படி முடிப்பாங்க?
கணவனா நல்ல வாட்ட சாட்டமா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல செல்வம் இருக்கணும், குடும்ப பாரம்பரியமா இருக்கணும், இதைத்தானே பாக்குறாங்க. மார்க்கத்தை பார்க்கிறோமா? ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, திருமணம் முடிக்கும் போது நீங்க மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடியுங்க என்று ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான நிலையில தான் சஹாபிய பெண்கள் இருந்தார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி புரட்சி செய்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். அப்ப இப்படி அர்ப்பணம் செய்த பெண்களாக நாங்க உருவாகணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போன நிறைய சம்பவங்களை சொல்லலாம். அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் கடைசியா சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன பண்றாருண்டா, இவர் இந்த அதாவது இந்த ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வரார். ஒரு முறைப்பாடு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வீட்டு தோட்டம் இருக்குது, என்னுடைய வீட்டு தோட்டத்துல நான் சுத்தி வளைச்சு அப்படியே தாப்பு கெட்ட போறேன், சுற்றுச்சுவர் கெட்ட போகிறேன் என்று அவர் சொல்றாரு. ஆனா என்னுடைய வீட்டு தோட்டத்துல இன்னாருடைய தோட்டம் இருக்குது, அவருடைய தோட்டத்துல ஒரு பேரீச்ச மரம் இருக்குது. அந்த பேரீச்ச மரம் அவருடைய காணியில இருந்தாலும் என்னுடைய காணியின் பக்கம் சாய்ந்து இருப்பதனால், இப்படி சாய்ந்து இருக்குது, இங்கால தோட்டம் இருக்குது, அவருடைய தோட்டத்துல அந்த மரம் இருக்குது, ஆனா இங்கால சாய்ந்து இருக்குது, அதனால ஒரு தாப்பை கெட்டுறதுக்கு முடியல, சுற்றுச்சுவர் கெட்ட முடியாது, ரொம்ப சிரமமா இருக்குது. எனவே அந்த நபித்தோழரிடத்துல நீங்க பரிந்துரைத்து அந்த மரத்தை எனக்கு வாங்கி கொடுங்க, நான் காசு கொடுக்கிறேன் என்று இவர் சொல்றாரு. சொல்லும் போது பக்கத்துல யாரு இருக்கிறாங்க? அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறாரு. இப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, சரின்னு சொல்லி கூப்பிடுங்க, அந்த ஆளை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவரும் வர்றாரு. ரசூல்ல கேட்கிறாங்க, எப்பா உன்னுடைய தோட்டத்துல ஒரு பேரிச்ச மரம் இருக்குதாம், அந்த பேரிச்ச மரம் இன்னாருடைய காணிக்கு சாஞ்சு இருக்குது, அதனால இவருக்கு அதை சுற்றுச்சுவர் கெட்ட இயலாது, எனவே அந்த மரத்தை நீ இவருக்கு விட்டுடு, காசுக்கு வித்துடுன்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வின் தூதரே முடியாது, நான் விற்க மாட்டேன், அந்த மரம் எனக்கு வேணும் என்றாரு. அப்படியா? அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மறுமையினுடைய ஆசையை ஊட்டி பாக்குறாங்க. மர்ம ஆசை எப்படி? எப்பா நீ இந்த மரத்தை கொடுத்தீன்னு சொன்னா இந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரம் கிடைக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்ற என்ன அர்த்தம்? அந்த சஹாபி சொர்க்கம் போவார்ன்ற அர்த்தம் தானே. அந்த சஹாபி சொர்க்கம் போவார்ன்னு ரசூல்ல நேரடியா சொல்லிட்டாங்க. அப்ப இது அவர் யோசிக்கல. யோசிக்காம என்ன சொல்றாருண்டா, இல்ல அல்லாஹ்வின் தூதரே முடியாது, எனக்கு அந்த மரம் வேணும் என்றாரு. அப்படியா? சரின்னு சொல்லி இப்ப சபையும் கலைக்கப்படுது. இப்ப இந்த சம்பவம் நடக்கிறத அபூ தஹ்தா என்ன செய்யறாருன்னா, பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை எப்படி யோசிக்கிறாருண்டா, இந்த மரத்துக்கு பகரமாக ஒரு மரம் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அப்படி என்ன நமக்கு சொர்க்கம் போகலாமா இல்லையா? இப்படியே அவர் யோசிச்சு என்ன செய்யறாருண்டா, அந்த மரத்தை எப்படியாவது நாங்க வாங்குவோம், காசு கொடுத்து வாங்கி அந்த மரத்தை இன்னாருக்கு கொடுத்தேன்னு சொன்னா நமக்கு சொர்க்கம் போகலாம். இப்படின்னு அவர் யோசிச்சு அவர் என்ன செய்யறாரு, அந்த மரம் உரிமையாளர் இடத்துல போயிட்டு அவர் கேட்கிறாரு, எப்பா இந்த மரத்தை நீ கொடு, இந்த மரத்துக்கு பகரமாக என்னுடைய வீட்டு தோட்டத்தை நான் தருகிறேன். எப்படி சொல்றாங்க? மரத்துக்கு பகரமாக என் வீட்டு தோட்டத்தை உனக்கு நான் தருகிறேன் அப்பா, அந்த மரத்தை எனக்கு கொடு. அவர் என்ன செய்யறாரு, உடனே சம்மதிக்கிறார். அப்படியா, வீட்டு தோட்டம் தரியா, உன்னுடைய காணியை தரியா, சரி நான் தாரேன், மரத்தை தாரேன், டீல் முடிஞ்சாச்சு. இப்ப இவர் மரத்தையும் கொடுத்தாச்சு, அவர் தோட்டத்தையும் கொடுத்தாச்சு. ஆனா தோட்டத்துல இவருடைய வீடு இருக்குது, வீட்டுல மனைவி இருக்காங்க. இதை யோசிக்கல, யோசிக்காம வீட்டையும் கொடுத்தாச்சு. டீல் முடிஞ்ச பிறகு அந்த மரத்தை வாங்கி அந்த மரம் யாருக்கு தேவைப்பட்டதோ அவருக்கு கொடுக்கிறாரு. மரம் இந்த தாப்பை கெட்டுறதுக்கு தேவைப்பட்டுச்சா இல்லையா, அவருக்கு அந்த மரத்தை கொடுத்து விட்டு இப்ப வீட்டுக்கு வர்றாங்க. ரசூல்லாட்ட வர்றாங்க. ரசூல்லாட்ட அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மரத்தை வாங்கிட்டேன், என் வீட்டு தோட்டத்தை கொடுத்து விட்டு நான் மரத்தை வாங்கிட்டேன் என்று ரசூல்லாட்ட சொல்றாங்க. ரசூல்லா உடனே என்ன செய்றாங்க, அப்படியா நீ மரத்தை வாங்கிட்டியா, அந்த மரத்தை இன்னாருக்கு கொடுத்திருக்கலாமே, அல்லாஹ்வின் தூதரே நான் அந்த மரத்தை அவருக்கே கொடுத்துட்டேன். அப்படியா? ரசூல்லா பிரார்த்தனை செய்றாங்க, கம்மின் இதுக்கின் லவ்வாஹத்தும் பிஅபி தஹ்தா, அபூ தஹ்தாவுக்காக வேண்டி
சொர்க்கத்தில் எத்தனையோ மரங்கள், பேரிச்சம் கொலைகள் தொங்குற அளவுக்கு எத்தனையோ மரங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. என்ன அர்த்தம்? அபூ தஹ்தாவுக்காக சொர்க்கத்தில் மரம் இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வாக்குறுதி கொடுக்கிறாங்கன்னா அபூ தஹ்தா சொர்க்கம் போவாங்கன்னு அர்த்தம் தானே. அப்ப இந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே அதுக்கு பிறகு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து மனைவி இருக்காங்க. மனைவியை வெளியே கூப்பிடுறாங்க. யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே வெளியே வந்துடு. இப்பதான் சம்பவம். உம்மு தஹ்தாவே வெளியே வா, வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதோட அந்த அம்மா வெளியே வர்றாங்க. வெளியே வந்து என்ன விஷயம்? இந்த வீட்டு தோட்டத்துக்கு பகரமாக, அதாவது அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தினுடைய மரத்துக்கு பகரமாக நான் இந்த வீட்டு தோட்டத்தை அல்லாஹ்வுக்கா தர்மம் செய்து விட்டேன், வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க? கணவனுக்கு அப்படியே ஒத்துழைச்சு அதுக்கு கட்டுப்பட்டு அப்படியா பிரார்த்தனை செய்யறாங்க. நீங்க சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே வீட்டு தோட்டத்தை கொடுத்துட்டீங்களே, அருமை அருமை அருமையான வியாபாரம் என்று சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லி அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்? அபூ தஹ்தாவுடைய மனைவி கணவனுக்கு எப்படி ஒத்துழைப்பு செய்தார்கள்? ஏன் ஒத்துழைப்பு செய்தார்கள்? காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலகம் தேவையில்லை, உலகத்தினுடைய ஆசை வேண்டாம், மறுமையினுடைய சிந்தனை வேண்டும். மறுமைக்காக வேண்டி நாங்கள் பாடுபடக்கூடியவர்கள், மறுமைக்காக வேண்டி நாங்கள் இயங்கக்கூடியவர்கள். எனவே மறுமைக்காக வேண்டி இயங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அது போன்ற இழப்புகள் தான் இப்ப நான் செய்திருக்கிறேன் என்ற அடிப்படையில தானே அந்த பெண்மணி வெளியே வந்தார்கள். அவ இப்படியான தியாகங்களை என்ன செஞ்சாங்க? சஹாபிய பெண்கள் செய்தார்கள். இப்படி நிறைய சம்பவங்களை வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமான மார்க்கம். இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்ற அனைத்து சட்டத்திட்டங்களும் அது உண்மையான சட்டத்திட்டங்கள், நிஜமானதுதான். அதில் கண்டிப்பாக மறுமையிலே வெற்றியை தரும். அதை நாங்கள் சரியான முறையில ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருவான். அந்த வெற்றிக்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உலக வாழ்க்கையை வந்து வெறுக்கணும். உலகத்துல வந்து எதிலே நாங்கள் மோகம் கொள்ளக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சிகளையும் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். நான் மாத்திரமல்ல, என்னோடு சேர்த்து இன்னொருவரை நான் கூட்டிக் கொண்டு வருவேன் என்ற அந்த மனநிலையோடு நாங்கள் திரும்பி போகணும். அந்த மனநிலையோடு திரும்பி போகின்ற போது அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? நீங்க ஒரு ஆளை இந்த இடத்துக்கு கூட்டி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி எப்படிப்பட்ட கூலி தெரியுமா? உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மார்க்கத்துல ஆர்வமே இல்லாம இருக்கிறாங்க, தொழுகிறாங்களும் இல்லை, மோசமான ஒரு நிலையில வாழ்றாங்க, எப்ப பார்த்தாலும் சீரியலை பாக்குறாங்க, போனை பாக்குறாங்க, யூடியூபை பாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நீங்க பிடிக்கிறீங்க. பிடிச்சி வாங்கப்பா வாங்க, நாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வருவோமே என்று சொல்லி நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன், 1 மணி நேரம் என்னோடு இருப்பீங்களா என்று கேட்டு நீங்க அவங்களை கூப்பிட்டு வர வைங்களே. நீங்க கொடுக்கிற 1000 ரூபாவல்ல, அந்த 1000 ரூபாய் விட பன்மடங்கு 1000 ரூபாய்கள் உங்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். அப்ப நீங்க ஒருவரை நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்க கூட்டி வந்தீர்களே ஆனால் அளப்பெரிய நன்மை உண்டு, மிகப்பெரிய அளவுக்கு நன்மை உண்டு. நீங்கள் தொழுகின்ற தொழுகையை விட, நோன்பு பிடிக்கின்ற நோன்பை விட, நீங்க என்னென்ன தர்மங்கள் செய்வீங்களோ அவைகள் அத்தனையும் விடவும் நீங்கள் ஒருவரை இந்த இடத்துக்கு கூட்டி வந்து மார்க்கத்தை படிக்க விட்டீர்களே ஆனால் அதற்கு அளப்பெரிய நன்மையை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். என வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருப்பார்கள், எதுவுனைலல் ஹைரி, நல்லதின் பக்கம் அழைப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருப்பாங்க. வௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தாம் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற விஷயத்திலே ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைப்பு செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்க என்ன செய்யுங்க? நீங்களும் மார்க்கத்தை படிக்கணும். நீங்களும் படித்ததை பிறருக்கு நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமையுமையானால் அந்த சந்தர்ப்பத்துக்கு உங்க சகோதரிகளையோ உங்க வீட்டில் உள்ள தாய்மார்களையோ அல்லது பக்கத்து வீட்டு பெண்களையோ கூட்டி வருவதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை
புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையாக, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான். மறுமை வெற்றிக்காக வேண்டியே நாங்கள் பாடுபடக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க